ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீமை பொன்னாங்கண்ணி ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். இன்றைக்கி கார்டன் அப்டேட் தான். இதை வாங்க ஊனி வைக்கலாம். இது வந்து என் சின்ன பொண்ணு தான் ஊனி வச்சாங்க. அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க கையால் ஊனி வச்சா நல்லா வருங்கிறதுக்காக, அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக அந்த கீரையோட காம்பை வந்து நல்லா தேர்ன திரச்சியான குச்சியாக பார்த்து எடுத்து 2ஆக கட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். இப்போ பாப்பா ஊனிகிட்டு இருக்கா. இது வந்து அடிமூனி பார்த்து கரெக்டாக கொடுங்க. பிள்ளைங்க ஊனினாக்கா அவங்களுக்கும் இதில் நிறையா இன்ட்ரெஸ்ட் வருங்கிறதுக்காக அவளை ஊன சொன்னேன். நல்லா அழகாகவே ஃபுல்லாக ஒரு பாதி ஃபுல்லாக ஊனிட்டா. இது பெரிய க்ரோ பேக்காக இருக்குங்கிறதுனால பாதியில் நான் வந்து புதினா குச்சி ஊனிக்கலான்ட்டு பாதி மட்டும் ஊனோம். இங்கே பாருங்கள், ஊனி 5 நாளையில் லைட்டாக துளிர் வந்துச்சு. இப்போ இது ஒரு 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லாவே துளுத்து வந்திருக்கு. இந்த பாதியில் நான் புதினா குச்சி ஊனியிருக்கேன், அதுவும் நல்லாவே துளுத்து வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 1 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு, 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, பறித்து நம்ம இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டு கட் பண்ண சொன்னேன். ஏன்னா அவங்க ஊனின செடி இவ்வளோ வளர்ந்துருக்கு. அதை அவங்களே ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா எங்கள் பாப்பா. இப்போ வந்து சின்னதாக இதில் இருக்க குச்சை கொண்டு போய் நான் மாடியில் இருக்க க்ரோ பேக்கில் ஊனி வைக்க சொன்னேன். அங்கேயும் ஊனி வச்சு இப்போ எனக்கு நிறையா க்ரோ பேக்கில் வந்து இப்போ பொன்னாங்கண்ணி கீரை நிறையவே இருக்குங்க. நான் எப்படியும் வீக்லி ஒன்ஸு நான் வந்து இந்த கீரை எடுத்து சமைச்சிருவேன். இது மாதிரி இந்த குச்சை வச்சே நீங்கள் கடையில் வாங்குகிற குச்சியில் இருக்கிற கீரையை ஆஞ்சிட்டு நல்லா திரச்சியான குச்சை நீங்கள் ஊனி வச்சிங்கன்னா சூப்பராக கீரை வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.